கோம்பாக்கில் நச்சுணவால் 17 வயது இளைஞன் ஒருவனும் 2 வயது சிறுமியும் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சு விசாரணை நடத்தி வருகிறது. அவ்வகாரத்தை தமது அமைச்சு பரிசீலனை செய்து வருவதாக சுகாதார துணை அமைச்சர் டத்தோ லுக்கானிஸ்மான் அவாங் சவுனி கூறியுள்ளார். அவ்வகாரம் இன்னமும் மதிப்பாய்விலும் விசாரணையிலும் தான் இருக்கிறது. விரைவில் அது தொடர்பில் சுகாதார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிடும் என லுக்கானிஸ்மான் தெரிவித்தார். முன்னதாக பீஹூன் மற்றும் பொரித்த முட்டையை உண்ட 2 நாட்களுக்கு பின்னர் நச்சுணவு காரணமாக 17 வயது இளைஞனும் 2 வயது சிறுமியும் உயிரிழந்ததை கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நோர் அரிஃபின் முகமது நாசிர் உறுதிப்படுத்தியிருந்தார். கடந்த சனிக்கிழமை ஸ்லாங்கூர் கோம்பாக் சுங்காய் சின்சின் சமய பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சென்று திரும்பிய தாயார் கொண்டு வந்த உணவை உட்கொண்ட பின்னர் சம்பந்தப்பட்ட 17 வயது இளைஞன் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. சவால்கள் நிறைந்த இவ்வுலகில் இலக்கை நிர்ணயித்து ஒரு நோக்கத்துடன் தெளிவான பாதையில் பயணித்தாலே எந்த தேர்விலும் சிறந்து விளங்க முடியும் என்கிறார் SPM தேர்வில் 11 ஏக்கள் பெற்ற ருபேந்திரன் செல்வ சிதம்பரம். லட்சியத்தை எட்டிப்பிடிக்க குறிக்கோளுடன் தொடங்கிய தனது பயணத்தை வணக்கம் மலேசியாவுடன் பகிர்ந்து கொள்கிறார் இவர். எனக்கு வெளிநாட்டில், அதாவது ஜெர்மன் நாட்டில் வேலை செய்யணும்னு ஆசை. அதாவது நான் இன்ஜினியரிங் கோர்ஸ்ல எனக்கு ஆர்வம் அதிகம் உண்டு. அதனாலே இப்ப சாதாரணமாவே கேள்விப்படுறது என்னன்னா, ஜெர்மன் வாகனங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ என்னோட ஆசை ஜெர்மன்ல ஒரு நல்ல உயர்வான இடத்துல இருந்து வேலை செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனாலேயே நான் விடாமுயற்சியோட படித்தேன். ஈப்போவைச் சேர்ந்த ருபேந்திரன் சுய தொழில் செய்யும் தந்தை செல்வ சிதம்பரத்திற்கும் தாதியாக பணிபுரியும் தாய் பரமேஸ்வரிக்கும் பிறந்த 2வது மகன். தனது அக்கா ஜனனி போலவே இவரும் தனது SPM தேர்வில் 11 ஏக்கள் பெற்று குடும்பத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். கல்வியில் மட்டுமல்ல, பல விளையாட்டிலும் இவர் திறமைக்காரர். எனக்கு சதுரங்கம் விளையாட பிடிக்கும். சென்ற வருடம், அதாவது SPM எழுதும் வருடம் நான் MSSD சதுரங்க போட்டியில பங்கேற்று அதுல 4வது இடம் பெற்றேன். அதன் பிறகு MSSPK சதுரங்க போட்டிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கு விளையாண்டப்போ அங்க பல அனுபவம் பெற்ற விளையாட்டாளர்களோட விளையாட எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனா அதை தொடர்ந்து போக என்னால் முடியல. சதுரங்கம் தவிர்த்து மற்றபடினா ஸ்கூல்ல பள்ளி திடல் தட போட்டியில நான் லிம்பால் சக்ரா, அதாவது சக்ரா வீசும் போட்டியிலும் பங்கெடுத்தேன். அதன் பிறகு குழு விளையாட்டில் தரை தளி போட்டியிலும் பங்கெடுத்தேன். எனக்கு கணிதம் பாடம் ரொம்ப பிடிக்கும்ன்றதால நான் சென்ற வருடம் ஒலிம்பியாட் காம்படிஷன், அது மேத்ஸோட கணித பாடத்தோட ஒன்று சென்றேன். அதுவும் ஏங்கலை வாலியாக நடந்தது. அதிலும் நான் பங்கெடுத்து 11வது இடம் பெற்றேன். விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் தங்களுக்கான ஓர் இலக்கின் பாதையில் செல்வது மிக அரிதாக காணப்படுவதாக ருபேந்திரன் சுட்டிக்காட்டினார். மனம் போன போக்கில் பயணிக்காமல் கல்விக்கும் புறப்பாட நடவடிக்கைக்கும் மாணவர்கள் நேரத்தை சரியாக வகுத்து செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் இவர். சில மாணவர்கள் கோகரிக்குலம், இந்த திடல் தட போட்டி, இதுல அதிக கவனம் செலுத்தி கல்வியை மறந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி மாணவர்கள்லாம் என்ன செய்யலாம்னா, அவங்க தனியா ஒரு நேரம் ஒதுக்கணும். சரியா, ஓகே, நான் ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் பயிற்சி செய்ததோட இன்னும் இவ்வளவு நாள் நான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க லட்சியமும் சரியா இருக்கும், கல்வியிலயும் அவங்களால நல்ல நாட்டம் இருக்கும். இப்ப மலேசியா கல்வி திட்டப்படி பார்த்தோம்னா, மாணவர்கள் இப்ப 3 பாடங்கள்ல கண்டிப்பா ஒரு கிரெடிட் ஃபெயில் பண்ணாம பாஸ் ஆகுது வச்சிருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு SPM அந்த சர்டிபிகேட்டை கொடுப்பாங்க. அதாவது பாச மலேசியா, செஜாரா, அதன் பிறகு கணிதம், இந்த 3 பாடங்கள்லயும் அவங்க நல்ல தேர்ச்சி வச்சிருந்தாங்கன்னா
அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து மிகவும் அதிகமாக இருக்கும். இன்று எல்லாவற்றையும் எளிதில் தேடி பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகள் பெருகிவிட்டன. இதனால் கிடைக்கும் வாய்ப்புகளை தவற விடாமல் எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வாறு செய்யலாம் என்பதை கண்டறிந்து அதற்கேற்ப உழைக்கும் மாணவர்களுக்கே வெற்றி நிச்சயம் என்று உறுதியளிக்கும் 11 ஏக்கள் பெற்ற ருபேந்திரனுக்கு வணக்கம் மலேசியாவின் மனமார்ந்த வாழ்த்துகள். சர்ச்சைக்குரிய சமய சொற்பொழிவாளர் ஃபிர்டௌஸ் வாங் பல்வேறு குற்றங்களுக்காக விசாரிக்கப்பட வேண்டுமென வழக்கறிஞர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆக கடைசியாக சிறார்களை மதமாற்றம் செய்வதற்கு அவர் ஆலோசனை வழங்கும் வீடியோ வைரலாகியிருக்கிறது. எனவே மத உணர்வுகளை புண்படுத்தியதற்காக அவர் மீது பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் புகார் செய்ய வேண்டும் என்றும் போலீஸ் அவரை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்றும் வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் வலியுறுத்தினார். ஊரார் குழந்தைகளை மதமாற்றம் செய்ய நீங்கள் யார் என செய்தியாளர் சந்திப்பில் அவர் கேள்வி எழுப்பினார். அதே சமயத்தில் ஃபிர்டௌஸ் விஷயத்தில் அரசாங்கம் மௌனமாக இருக்கக்கூடாது என வழக்கறிஞர் சச் பிரீதாத் சிங் சச்சன்பால் கேட்டுக்கொண்டார். ஃபிர்டௌஸ் தொடர்பான சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்து 11 நாட்கள் ஆகியும் பல்வேறு அறிக்கைகள் விடப்பட்டும் இதுவரை கல்வி அமைச்சோ போலீஸோ சட்டத்துறையோ வாய் திறக்கவில்லை என உலக மனித உரிமை சம்மேளனத்தின் தலைவர் சசிகுமார் கூறினார். ஃபிர்டௌஸ் வாங் அரசாங்க பள்ளிகளுக்குள் நுழைவது தடை செய்யப்பட்டால் முஸ்லிம் அல்லாத பெற்றோர்கள் நிம்மதி அடைவர் என சமூகவாதி அருண் துரைசாமி கேட்டுக்கொண்டார். இலக்கு வைக்கப்பட்ட டீசல் மானியம் தீபகற்ப மலேசியாவில் அமலுக்கு வந்திருப்பதை ஒரு காரணமாக வைத்து விலையேற்றத்தில் ஈடுபட வேண்டாம் என விரைவு பேருந்து நடத்துனர்களும் பள்ளி பேருந்து நிறுவனங்களும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் அந்த நினைவூட்டலை விடுத்துள்ளார். SKDS எனப்படும் மானிய விலையிலான டீசல் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் விரைவு பேருந்துகளுக்கும் பள்ளி பேருந்துகளுக்கும் டீசல் மானியம் தொடர்ந்து வழங்கப்படுகிறது. ஆகவே பாதிப்பில்லை என்ற பட்சத்தில் அவர்கள் எதற்காக கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என அமைச்சர் கேள்வி எழுப்பினார். இலக்கு வைக்கப்பட்ட டீசல் மானியத்தின்படி திங்கட்கிழமை முதல் டீசல் விலை 50 விழுக்காட்டுக்கும் மேல் உயர்வு கண்டிருப்பதால் விரைவு மற்றும் பள்ளி பேருந்து கட்டணங்களும் உயர்வு காணும் சாத்தியம் குறித்து கேட்டபோது ஆந்தனி லாக் அவ்வாறு கூறினார். விரைவு பேருந்துகள் அபாட் எனப்படும் தரை பொது போக்குவரத்து நிறுவனத்தின் கீழ் வருவதால் அவை விருப்பம் போல கட்டணங்களை உயர்த்த முடியாது. பள்ளி பேருந்து கட்டணத்தை அமைச்சு கட்டுப்படுத்தவில்லை என்றாலும் பேருந்து நடத்துனர்களும் பெற்றோர் ஆசிரியர் சங்கங்களும் கலந்து பேசி இணக்கம் காண வேண்டும் என ஆந்தனி லாக் கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் சுற்றுலா பேருந்துகளுக்கு மானியம் இல்லை என்பதால் அவற்றின் கட்டணங்களில் சிறிய உயர்வு இருக்கலாம். ஆனால் சுற்றுப்பயணிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலேயே விலையேற்றம் இருக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. சேவை முகப்புகளில் சற்று நேரத்திற்காவது சுவாச கவசங்களை கழற்றுமாறு பொதுமக்களை போலீஸ் கேட்டுக் கொண்டுள்ளது. அங்கு குற்றச் செயல்கள் ஏற்படும் பட்சத்தில் முகங்களை அடையாளம் காண அது பெரிதும் துணையாக இருக்கும் என கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ருஸ்டி முகமது இசா கூறியிருக்கின்றார். அலுவலுக்காக வரும் ஒவ்வொரு தனிநபரும் சேவை முகப்புகளில் சுவாச கவசத்தை கழற்ற வேண்டும் என அனைத்து வளாகங்களும் நிபந்தனை விதிக்க வேண்டும். பொட்டலங்கள், தளவாடங்கள் போன்றவற்றை அனுப்புவதற்காக வருவோருக்கும் அந்த நிபந்தனை பொருந்தும் என அவர் தெரிவித்தார். பாதுகாப்புக்காக அவ்வாறு செய்வதில் தவறில்லை என்றும் அவர் கூறினார். புத்ராஜயாவில் உள்ள சுற்றுலா கலை பண்பாட்டுத்துறை அமைச்சில் கடந்த வாரம் வெடிகுண்டு புரளி மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் குறித்து கருத்துரைத்த போது ருஸ்டி அவ்வாறு கேட்டுக்கொண்டார். வாடிக்கையாளர்களின் முகங்களுக்கு முக்கியத்துவம் தரும் முகப்புகளில் CCTV கேமராக்கள் பொருத்தப்படுவதும் ஊக்குவிக்கப்படுகிறது. விசாரணைக்கு தேவைப்படும் போது முக அடையாளத்தை அது இலகுவாக்கும் என அவர் கூறினார். இவ்வேளையில் மோட்டாக்கில் ஏற்பட்ட வெடிகுண்டு புரளி தொடர்ந்து விசாரிக்கப்படுகிறது. சந்தேக நபரின் வரைபடமும் இறுதி செய்யப்பட்டு வருவதாக டாக்டர் ருஸ்டி தெரிவித்தார்.
தனது மனைவியை மோப்கட்டை மற்றும் பேஸ்பால் மட்டையால் அடித்ததோடு அவரை நோக்கி வெள்ளை பிளாஸ்டிக் நாற்காலியை எரிந்த குற்றச்சாட்டை ஆடவன் ஒருவன் ஒப்புக்கொண்டான். 45 வயது இந்தர்ஜித் சிங் எனும் அவ்வாடவன் தனது மனைவியான சுகிந்தர் கவுருக்கு எதிராக கடந்த மாதம் 5ஆம் தேதி செந்துல் ஜலன் ஈப்போவிலுள்ள ஆடம்பர அடுக்குமாடு குடியிருப்பு வீட்டில் அக்குற்றத்தை புரிந்திருக்கிறார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது பிறம்படிகள் அல்லது அவற்றில் ஏதேனும் 2 விதிக்கப்படலாம். 4000 ரிங்கிட் உத்தரவாத தொகையில் இந்தர்ஜித் இன்று விடுவிக்கப்பட்ட வேளை இவ்வழக்கு விசாரணை ஜூலை 18ஆம் தேதி செவிமடுக்கப்படும். பாலிங்கை நோக்கிச் செல்லும் BKE நெடுஞ்சாலையில் 21வது கிலோமீட்டரில் ட்ரெய்லர் லாரி உட்பட 13 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் குறைந்தது 4 காயமடைந்தனர். அந்த ட்ரெய்லர் லாரி இதர வாகனங்களை மோதிய சம்பவம் இடத்தில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இன்று காலை மணி 7:37 அளவில் இந்த விபத்து குறித்த தகவல் கிடைக்கப் பெற்றவுடன் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்ததாக கூலிம் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் அமீசுல் அஸ்வான் தெரிவித்தார். விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு தீயணைப்பு வீரர்கள் சென்றடைவதற்கு முன்னதாகவே பொதுமக்களின் உதவியோடு விபத்தில் சிக்கிய ஒரு பெண் உட்பட 4 மீட்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக கூலிம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். விபத்து ஏற்பட்ட சாலையில் துப்புரப்படுத்தும் பணியிலும் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர்.